நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/3/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு ஜோடி கண்ணுங்க, ஸோ ஏறு கண்ணுங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணந்து ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜி பல்லு போட்டுக்குதா? பல்லு வைக்கல, இன்னும் பல்லு போடலைங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி பாருங்கள், உழவு கன்றுங்க. நல்ல சவள நேரத்தில் பாருங்க, இங்கேயும் ஒரு ஜோடி உழவு கண்ணுங்க. நாட்டு கண்ணுங்க, இது திருப்பதியோடைய அப்பா எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் பல்லு வைக்கலைங்க. செட்டு ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா அழகா. வளர்ப்பு கண்ணு குட்டிங்க. ஸோ காளை கண்ணுங்க பாருங்க. ஸோ இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ அப்படியே செவலையில் ஒன்று, ஸோ அப்படியே புடக்கண்ணு ஒன்று இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகியிருக்கக்கூடிய கண்ணுங்க. ஸோ உங்கள் ரன்னிங் கண்ணு இருக்குது பாருங்கள், காளை கண்ணு. ஸோ இன்னும் பல்லு வைக்கல, நல்லா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மற்றப்பள்ளிக்கு இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம பாய் அண்ணந்தங்க. இது நல்லா அருமையான ஒரு கண்ணு. ஒரு காரி கலருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க, உழவு கண்ணுங்க. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குண்ணா. பல்லு போட்டுக்குதாண்ணா? ஸோ உடம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா அற்புதமாக வளர்த்துருக்காங்க. நான் பல்லு போட்டுக்குதாண்ணா? ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ ஜோடி அட்டகாசமாக இருக்குது பாருங்க. நல்லாதான் கேக்குறாரு. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க, இன்னும் பல்லு வைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுங்க. ஸோ நல்லா அருமையான ஜோடிங்க.
வந்தோம்ண்ணா என்ன வந்துடுண்ணா ஆடே தர மாட்டேன் போப்பா ஒரு சினை மாடுங்க, நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ 8 மாதம் செனை, அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஏருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்துருச்சா? எதுனா ஈத்துல மாடு இது மூணாவது. ஸோ ஒரு 3வது ஈத்து மாடுங்க. சில வியாபாரம் முடிஞ்சு. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க, நாட்டு பசு மாடுங்க. ஸோ ஒரு 8 மாதம் இருக்குது செனை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் சினை மாடுங்க. ஸோ நாட்டு பசு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். பல்லு வந்து சொல்லணும், 4 பல்லு. எத்தனை மாதம் செனை இருக்குண்ணா? அப்படியே எத்தனை ஈத்து சொல்லணும்? எத்தனை 40? எத்தனை ஈத்துண்ணா? ஃபஸ்ட்டுங்க. இல்லை ஃபஸ்ட்டு கண்ணுங்க. ஸோ ஒரு 8 மாதம் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணு தாங்க. ஸோ ஒரு 45,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. ஸோ இங்கேயும் நாட்டு பசுங்க. ஸோ கன்றும் மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஜி பல்லு கொஞ்சம் சொல்லுங்க. பல்லு கடை போட்டு பல்லு சரியா போச்சு. இப்போ எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? 5வது கண்ணு. அப்படியே கறவை எவ்வளோ வருது சொல்லுங்க. எவ்வளோ சொல்லிடுறீங்க? 45. ஸோ 45 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ கண்ணு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. கடை பல்லு சரியாக போயிடுச்சுங்க. ஸோ ஒரு 5 கண்ணுக்கு மேலே போட்டிருக்கு. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு மாடு. ஸோ கறவை ஒரு 4 லிட்டரு கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுவும் உழவு கண்ணுங்க, விற்பனை ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துன்னு வந்த கண்ணு. ஸோ அப்படியே ஜோடி கொடுத்துட்டாருங்க. ஸோ அப்படியே எவ்வளோ கொடுத்தாங்கன்ட்டு தெரியல. அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உழவுக்கு தான் வாங்கியிருக்காங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் ஓரளவுக்கு ஜோடிங்க உழவு கண்ணுங்க நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்ல வேலை. ஸோ பல்லு 2 பல்லு இருக்குங்க, இல்லாட்டி பல்லு வச்சுருக்காது. இங்கேயும் ஒரு புட மாடுங்க, செனை மாடு பாருங்கள், நாட்டு பசு மாடு சூப்பராக இருக்குது. ஸோ இது பல்லு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறது. ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரியாக போச்சு. அப்படியே எத்தனை ஈத்துனா இப்போ மாடு? 3வது ஈத்து. அப்படியே கறவை எவ்வளோ வச்சு சொல்லலாம்? 5 லிட்டரு. எவ்வளோ சொல்லிக்கணும்? 47 சொல்லி 45 தான் கொடுக்கலாம். சரிண்ணா. அப்படியே ஃபோன் நம்பர் சொன்னேன். 97 86 90 1638. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாட்டு பசு மாடு வாங்கி தருவார் அண்ணா. ஸோ 3வது ஈத்து மாடுங்க. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் சொல்லியிருக்காரு.
இதுவும் நாட்டு பசு மாடுங்க. கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு புடை மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு கேட்டு பார்க்கலாம். ஸோ ரேட் ஆனால் 37,000 சொல்லியிருக்காரு. என்ன பல்லு என்ன இது? பல்லு என்ன பல்லு? 4 பல்லு. சென்னை இருக்கா? 5 மாதம். எத்தனை கன்று இப்போ போட்டா? ஃபஸ்ட்டு கன்று. ஸோ ஃபஸ்ட்டு கன்றுங்க. இப்போ தான் தலைச்சம் மாடு தான். ஸோ 4 பல்லு நல்லா அற்புதமாக இருக்குது. ஒரு 37,000 சொல்லியிருக்காரு. இங்கேயும் ஒரு செவல நேரத்தில் ஒரு நாட்டு பசு மாடுங்க. பல்லு சரியாக போச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 சொல்லியிருக்காரு. 37,000. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ நாட்டு பசு மாடு. அண்ணா சென்னை எத்தனை? அண்ணா சென்னை இருக்காண்ணா? சென்னையில் தெரியலையா? சென்னை எதுவும் தெரியலைங்க அவருக்கு. அப்படியே மாடு மட்டும் காட்டுற பாருங்க. இங்கே நாட்டு பசு மாடு. ஸோ ஒன்று சிங்கிளாக இருக்கு. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ 37,000 இதுவும் வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான மாடு தான். ஸோ 37,000 வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 2 பசு மாடுங்க, நாட்டு பசு மாடு. ஸோ ரெண்டுமே சினை மாடுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் இருக்குது கண்ணு போட. ஒன்று பார்த்தீங்கன்னா 8 மாதம் சொல்லியிருக்காங்க. ஒன்று 6 பல்லு, ஒன்று கடை முளைப்புங்க. ஸோ ஏறு பசு மாடுங்க. சில ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 சொல்லியிருக்காங்க. ஆமாடா. சரியா? குட்டி கொடுத்துட்டுங்களா? சரி சரி, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். குட்டி ஆள் கொடுத்த ரெண்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு பசு மாடுங்க. 6 பல்லு. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். கண்ணு ஒரு காளை கண்ணு போட்டிருக்கு. ஒரு 4 லிட்டரு கறவை சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. சில நாட்டு பசு மாடு அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு 43,000 சொல்லியிருக்காருங்க விலை. ஸோ 6 பல்லுங்க. நாட்டு பசுமாடு ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ 2 பல்லு 1, 4 பல்லு 1ங்க. ஸோ இரண்டுமே பார்த்தீங்கன்னா சினை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 55,000 சொல்லியிருக்காரு. நல்லா அழகாக இருக்குங்க கோபுரமெல்லாம்.
ஸோ ஜோடி அட்டகாசமாக இருக்குது. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய்க்கு ஆகுங்க ஜோடி. தள்ளண்ணா அப்படி தள்ளலாம். இங்கேயும் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கலைங்க, உழவு கண்ணுங்க. ஸோ ஏற்கெல்லாம் பழகியிருக்காரு. அண்ணா விவசாயி தான். ஸோ இன்னும் பல்லு வைக்கிறது ஒரு 6 மாதம் ஆகுங்க. நல்ல அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ 1 ரூபா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ திருப்பதி அண்ணன் ஒன்று வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ திருப்பதி அண்ணன் வாங்குறாருங்க மாடு. ஸோ நம்ம திருப்பதி அண்ணா ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு. நல்ல ஒரு செவல நேரம் மாடுங்க. ஸோ ரெண்டுமே கன்றுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு ஜோடி. வியாபாரம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக கேட்டு நிற்கிறாரு. ஸோ 1 லட்ச ரூபாய் கிட்ட பேசின்னு இருக்காங்க. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா 1 ரூபா கிட்ட உள்ள முடிஞ்சிருக்குங்க. அவரு வித்துன்னு அப்படிதான் போய ஆள் இல்லாத தாள் தான் தனியா போய எப்படி வாயா அங்கனாது பாரு பெரிய வாயா இந்த வாயா மாமே இந்த வாடா வாயா அதுக்காக மன ஏய் இரு இரு பாருங்க இந்த வண்டி நோட்டியே புடிச்சிட்டு கூரிய புடிச்சுனா நோட்டி என்ன நோட்டி நான் வாங்கிக்கிறேன் நீ சொன்னா சரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க. வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ பல்லு வைக்கல இன்னும். ஸோ சிங்கிளாக தான் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. சென மாடுங்க, ஒரு நாட்டு கிராஸ் மாடு. சூப்பராக இருக்குது பாருங்கள் உடம்பு. ஸோ சென மாடு இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய சைஸு மாடுங்க. குட்டிங்க. ஸோ 3 HF குட்டி இருக்குங்க.
பல்லு பட்டுக்குதாண்ணா? இது எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? ஆ 2 வருஷம் குட்டி. சனிக்கு வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வந்துடும். ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிக்குது? ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 33. ஸோ அதுமே ஹெச்எஃப் குட்டிங்க. ஸோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 33 ரூபா கிட்ட சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் குட்டி சொல்லியிருக்காருங்க. இன்னும் சனிக்கு வர பருவத்தில் இருக்குது. தள்ளுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி உழவு கண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா ஒரு செவல நிறம் மாடுங்க, நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ ஜோடி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா அற்புதமாக இருக்குது. கலரும் நல்லா அருமையான ஒரு கலரு. இன்னும் பல்லு வைக்கல. சில வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க. நாட்டு பசு மாடு, சினை மாடு, இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருக்கு. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பல் லைட் இருக்குங்க, வயசான மாடு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செவல நிற மாடு, அது ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ இங்கேயும் நாட்டு பசு மாடுங்க, நல்லா ஒரு கொடை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். கடை மாடு சென்னை இருக்காண்ணா? 9 மாதம். இப்போ எத்தனை கண்ணு நான் போட்டா? 4வது கண்ணு. அப்படியே பால் எத்தனை லிட்டர் வருஷம்? 2 லிட்டர். ஸோ 2 லிட்டர் சொல்லியிருக்காருங்க கறவை. இப்போ போட்டால் பார்த்தீங்கன்னா 3வது கண்ணுன்னு நினைக்கிறேங்க. ஸோ கறவை 2 லிட்டர் சொல்லியிருக்காரு. எத்தனை ஈத்துண்ணா சொன்னீங்க? 3வது ஈத்தா? எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 40. ஸோ 40 ரூபா சொல்லியிருக்காரு. ஏதோ 40 ரூபாக்குள்ளே உடைக்கலாங்க மாடு. ஸோ 3வது ஈத்து தான் சொல்லியிருக்காரு. ஸோ கறவை 2 லிட்டர். பார்த்தீங்கன்னா நாட்டு பசு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு சின்ன கன்று தான், நல்லா ஒரு மயிலக்கண்ணு. மாடும் ஒரு ஒயிட்டு போட மாடுங்க. இதில் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஜி பல்லு கொஞ்சம் சொல்லு ஜி. 2 பல்லு. ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்ணு தாங்க. ஸோ 2 பல்லு, கிடாரி தான். ஸோ ஒரு 35 ரூபா 40 ரூபாக்குள்ளே வாங்கலாங்க மாடு. இது ஸோ 2 பல்லு 1, 4 பல்லு 1ங்க. ஸோ ஒரு 5 மாதம் சென சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல அற்புதமான ஒரு நாட்டு பசு மாடு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ கலரும் நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ எதுக்கும் நம்ம ஒரு டைம் பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லுண்ணா இது 2 பல்லு. சென எத்தனை மாதம் இருக்குது? 5 மாதம் 6 மாதம். இப்போ கண்ணு ஃபஸ்ட்டு கண்ணாண்ணா? ஃபஸ்ட்டு. ஸோ தலைச்சம் ஏற்று தாங்க. ஸோ 2 பல்லு தான் சொல்லியிருக்காரு. 5 மாதம் 1, 6 மாதம் 1 செனைங்க. ஸோ தலைச்சம் ஏற்று 2மே.